ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 3 கணினி அமைப்பு. கணினினா நமக்கு என்னன்னு தெரியும் இல்லையா? கணினி அப்படின்றது வந்து பயனர் கொடுக்கக்கூடிய உள்ளீடை வாங்கிட்டு அதை வந்து என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும், செயலாக்கம் செய்து அதுக்கான வெளியீடை கொடுக்கக்கூடிய ஒரு மெஷின். அதுதான் வந்து கணினி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கணினி அமைப்புனா என்ன அப்படின்னா, அந்த கணினியில் பயன்படுத்தக்கூடிய பகுதிகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த பகுதிகள்லாம் சேர்ந்தது தான் கணினி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லெசனில் வந்து அந்த கணிப்பொறியில் பயன்படுத்தக்கூடிய பகுதிகள் பற்றியும் அதோட வேலையெல்லாம் என்னென்ன செய்யுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் டீப்பாக. ஓகேவா? ஸோ இப்போ முன்னுரை பார்க்கலாம். இந்த லெசனில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, கணிப்பொறி அமைப்பு என்பது கணினியின் வன்பொருள் கூறுகளை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கணிப்பொறி அமைப்பு அப்படின்றது எதெல்லாம் சேர்ந்ததுன்னா வன்பொருள் கூறுகள் எல்லாம் சேர்ந்தது தான் கணிப்பொறி அமைப்பு. இப்போ அந்த வன்பொருள் கூறுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வன்பொருள்னா என்ன நமக்கு தெரியும் இல்லையா? வன்பொருள் அப்படின்றது நம்ம கையால் தொட்டு உணரக்கூடியது எல்லாமே வந்து வன்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளால பார்க்க முடியும் ப்ளஸ் தொட்டு உணரக்கூடியது, இது எல்லாமே வந்து வன்பொருள். அந்த வன்பொருள் கூறுகள்லாம் உள்ளடக்கியது தான் வந்து கணிப்பொறி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்கள், மைய செயலகம், சேமிப்பு சாதனங்கள் மற்றும் முதன்மை நினைவகம், இது எல்லாமே வந்து வன்பொருள் கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து என்னது, கணினியின் பல்வேறு பாகங்களை எப்படி செயல்படுத்துகிறது அப்படின்றதையும் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு கணினியின் அனைத்து சாதனங்களும் எவ்வாறு வேலை செய்கிறது என்பது பற்றியும், மேலும் பல்வேறு பாகங்களின் இணைப்பை பற்றியும் விளக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வன்பொருள் கூறுகள்லாம் எப்படி வேலை செய்யுது, அதுக்கப்புறம் பல்வேறு பாகங்களின் இணைப்பு, அதோட கனெக்ஷன்லாம் எப்படி இருக்குது, இதையும் வந்து இந்த லெசனில் பார்ப்போம். அடுத்தது, கணினியின் கட்டமைப்பு என்பதும் கணிப்பொறியின் அமைப்பு என்பதும் ஒன்றே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கணினியின் கட்டமைப்புனாலும் கணினி அமைப்புனாலும் ஒன்று தான். பட் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இடையில் வந்து ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்குது பாருங்கள். கணிப்பொறியை வடிவமைப்பதில் ஈடுபட்டிருக்கும் பொறியியல் கருதுகோளுடன் கணினி கட்டமைப்பு உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கணிப்பொறியை வடிவமைக்கிறது, அதாவது கணிப்பொறியை டிசைன் பண்ணுறது தான் வந்து கணினி கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து நிரலருக்கு வன்பொருள் கூறுகளை பற்றி வெளிப்படையாக விளக்குறது வந்து கணினி அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கணினி கட்டமைப்புனாலும் கணினி அமைப்புனாலும் ஒன்று தான். பட் என்ன, அந்த கணினி கட்டமைப்பு அப்படின்றது டிசைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கணிப்பொறியை வடிவமைக்கிறதுக்காக பயன்படுறது கணினி கட்டமைப்பு. கணினி அமைப்பு அப்படின்றது நிரலர்னா வந்து ப்ரோக்ராமர். அந்த ப்ரோக்ராமருக்கு வந்து வன்பொருள் கூறுகளை பற்றி வெளிப்படையாக விளக்குறது தான் வந்து கணினி அமைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நுண்செயலியின் அடிப்படைகள். நுண்செயலி அப்படின்னா வந்து இங்கிலீஷில் மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மைக்ரோ ப்ராசஸர் எங்கே இருக்கும் அப்படின்னா சிபியூக்குள்ளே இருக்கும். ஓகேவா? சிபியு அப்படின்னா தமிழில் மைய செயலகம் அப்படின்னு சொல்லுவோம். மைய செயலகம்னா என்ன அப்படின்னா கணினியோட மூளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ கணினி அப்படின்னா அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. அதாவது பிரெயின் ஆஃப் த கம்ப்யூட்டர்னே சொல்கிறாங்க இல்லையா? கணிப்பொறியின் மூளை அப்படின்னாவே இந்த மைய செயலகம் தான். அந்த மைய செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து நுண்செயலி. ஓகே, அப்போ ஓவராலாக வந்து சிபியு தான் எல்லா வேலையும் நம்ம பார்க்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சிபியுக்குள்ளேயே வந்து நிறையா பகுதிகள் இருக்குது. எல்லாமே சேர்ந்தது தான் வந்து அந்த சிபியு. ஓகேவா? அந்த சிபியூவில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் பார்ட்டு தான் வந்து நுண்செயலி. சரியா? பாருங்க, கணிப்பொறியின் மைய செயலகம் என்பது கணிப்பொறியின் முதன்மை அங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ மைய செயலகம்ன்றது கணிப்பொறியின் முதன்மை அங்கம். இது 1 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த முதன்மை அங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மானிட்டர் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் தான். ஓகேவா? அந்த ஸ்க்ரீனில் நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உள்ளீடை பார்க்கலாம். அப்படி இல்லைனா வந்து அது நமக்கு கிடைக்கக்கூடிய வெளியீடை பார்க்கலாம். ஓகேவா? சம் இன்ஃபர்மேஷனை திரையில் காண்பிக்கிறதுக்காக பயன்படுறது தான் மானிட்டர். ஓகேவா? ஸோ வேறு எந்த ஒர்க்கும் அந்த மானிட்டரில் நடக்காது. ஜஸ்ட் வந்து டிஸ்பிளே தான் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். சரியா? மற்ற எல்லா ப்ராசஸும் எங்கே நடக்கும்? மைய செயலகத்தில் தான் நடக்கும். ஓகே, அதனால தான் மைய செயலகத்தை வந்து கணிப்பொறியின் முதன்மை அங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அனைத்து செயல்களையும் செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒருங்கிணைந்த சுற்றுகளை உள்ளடக்கிய நுண்செயலியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, இந்த மைய செயலகத்துக்குள்ளே தான் நுண்செயலி இருக்குது. இந்த நுண்செயலி வந்து எதெல்லாம் சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க? ஒருங்கிணைந்த சுற்றுகள். ஒருங்கிணைந்த சுற்றுகள் அப்படின்னா வந்து ஐசி, இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுற்றுக்கள்லாம் சேர்ந்தது தான் நுண்செயலி. இந்த நுண்செயலி தான் வந்து எதில் இருக்குது? மைய செயலகத்தில் இருக்குது. முதலில் நுண்செயலிகள் 1970ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது 1 மார்க்ஸில் கேட்டிருக்காங்கப்பா, மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நுண்செயலி அப்படின்றது அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1970.
அதே மாதிரி அடுத்தது பாருங்க 4004 என்ற முதல் பொது பயன் நுண்செயலியை இன்டெல் என்ற நிறுவனம் உள்ளடக்கியது. இதுவும் வந்து 1 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து நுண்செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1970. ஓகேவா? அப்ப அந்த எந்த நுண்செயலியை அறிமுகப்படுத்துனாங்க அப்படின்னா 4004 அப்படிங்கிற ஒரு பொது பயன் நுண்செயலியை தான் அறிமுகப்படுத்துனாங்க. யார் அறிமுகப்படுத்துனாங்க? எந்த கம்பெனி அப்படின்னா இன்டெல். ஓகேவா? இந்த இன்டெல் நிறுவனம் தான் வந்து ஃபர்ஸ்ட் 4004ங்கிற ஒரு நுண்செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? நுண்செயலியானது ஒரு நிரலாக்கம் செய்யக்கூடிய பற்பல உபயோகத்திற்கான ஒரு சிலிக்கான் சிப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் மார்க் பண்ணிக்கோங்க. நுண்செயலி அப்படிங்கிறது வந்து எந்த சிப்பால் ஆனது அப்படின்னா வந்து சிலிக்கான் சிப். ஓகேவா? அந்த சிலிக்கான் சிப்பால் ஆனது தான் வந்து நுண்செயலி. இது பல உபயோகத்திற்காக பயன்படக்கூடியது. இது கடிகார பருப்பொருட்களால் இயங்குகிறது. நுண்செயலி இரும எண்களை உள்ளீடாக பெற்று எண் கட்டளைக்கு ஏற்ப செயலாக்கம் செய்து பின்பு வெளியீடுகளை நினைவகத்தில் தேக்கி வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நுண்செயலியோட வேலை என்ன அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய தரவு எல்லாமே இரும எண்களாக எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் 2 லெசன்லேயே பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் லெசனில் இன்னும் டீப்பாகவே பார்த்துருப்போம் இரும எண்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு. சரியா? நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளீடு எல்லாமே கணிப்பொறி எப்படி எடுத்துக்கும்? இரும எண்களா, அதாவது 0 ஆர் 1 தான் எடுத்துக்கும் இல்லையா? அப்போ அந்த 0 ஆர் 1 வந்து அந்த கணிப்பொறி எடுத்துக்கும் உள்ளீடாக பெற்று அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா செயலாக்கம் செய்யுது. இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னா நுண்செயலி தான் செய்யுது. ஓகேவா? ஸோ நம்ம பயனர் கொடுக்கக்கூடிய எண்களை வந்து இரும எண்களாக எடுத்துக்கும். ஓகேவா? அந்த இரும எண்களை உள்ளீடாக பெற்று செயலாக்கம்னா ப்ராசஸ் செயலாக்கம் செய்து பின்பு வெளியீடுகளை நினைவகத்தில் தேக்கி வைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் பண்ணோன்னே ஒரு வெளியீடு கிடைக்கும் இல்லையா? இப்போ 2, 3 அப்படிங்கிறது ஒரு உள்ளீடு. ஓகேவா? ஸோ அந்த இப்போ 2, 3 உள்ளீடு கொடுத்துக்குறோம். கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம என்ன கட்டளை கொடுக்குறோன்னா ஒரு ப்ளஸ் கட்டளை கொடுக்குறோம். 2யும் 3யும் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு ப்ளஸ்ஸுங்கிற ஒரு கட்டளை கொடுக்குறோம். ஓகே? அப்போ அந்த 2 + 3 அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு செயலாக்கம் நடக்கும். செயலாக்கம் நடந்து என்ன பண்ணும் அப்படின்னா 5ங்கிற வெளியீடு கிடைக்கும். இந்த வெளியீடை வந்து எதில் ஸ்டோர் பண்ணி வைக்குது? நினைவகத்தில் தேக்கி வைக்கும். இதுதான் வந்து நுண்செயலியோட ஒர்க்கு. ஓகேவா? இந்த நுண்செயலியின் அடிப்படையில் கணிப்பொறியின் செயல்பாகங்கள்லாம் வந்து ஒரு பிக்சராக கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. உள்ளீடு நுண்செயலி, அடுத்தது வந்து வெளியீடு நினைவகம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம வந்து உள்ளீடு கொடுப்போம். கொடுத்த உடனே அந்த நுண்செயலி எடுத்துக்கும். எடுத்துட்டு அந்த உள்ளீடை ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணும்? ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய வெளியீடையும் வந்து நினைவகத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேவா? இதான் நுண்செயலியோட அடிப்படை அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த நுண்செயலியில் 3 முக்கிய பகுதிகள் இருக்குது. இது 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க அண்ட் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெசனில் இருந்து நிறைய 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே? ஒரு பார்ட்டும் நீங்கள் தியரிட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களால் எழுத முடியும். ஓகேவா? இப்போ சிபியூன்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த சிபியூ ஞாபகம் இருக்கணும். மைக்ரோ ப்ராசஸ் சொல்கிறேன்னா சிபியூக்குள்ளே தான் அந்த மைக்ரோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே லெசன் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸாம்லேயும் நல்லா எழுதலாம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த நுண்செயலியோட முக்கிய பகுதிகள் அப்படின்னு உங்களுக்கு 5 மார்க்ஸில் கேட்பாங்க அண்ட் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. அதனால் சைடில் வந்து 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த 3 முக்கிய பகுதியில் ஃபஸ்ட்டு வந்து கணித ஏரண செயலகம், செகண்ட் ஒன் வந்து கட்டுப்பாட்டகம், தேர்ட் வந்து பதிவேடுகள். இதான் வந்து நுண்செயலியோட 3 பகுதிகள். ஃபஸ்ட்டு கணித ஏரண செயலகம்னா என்னென்னு பார்க்கலாம். இது இங்கிலீஷில் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஏஎல்யூ. ஏஎல்யூட எக்ஸ்பேன்ஷன்னு உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்பாங்க. இது மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏஎல்யூ அப்படின்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டிங்லேயே இதோட ஆன்சர் வந்துடும். கணித ஏரண செயலகம் அப்படின்னா கணிதம் மற்றும் ஏரண செயல்பாடுகளை செய்யக்கூடியது தான் கணித ஏரண செயலகம். ஓகேவா? இப்போ கணித செயல்பாடுகள்லாம் என்ன அப்படின்னா வந்து கணிதம் அப்படின்னாவே அதோட பேசிக் என்ன அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இல்லையா? அதாவது என்ன, அது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இந்த செயல்பாடுகள் தான் கணித செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கணித செயல்பாடுகளையும் ஏரண செயல்பாடுகள் அப்படின்னா லாஜிக். லாஜிக் அப்படின்னா வந்து அண்ட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாயிலெலாம் படிச்சிருப்போம், செகண்ட் லெசனில் படிச்சிருப்போம் இல்லையா? அண்ட் ஆர் நாட். ஓகேவா? ஸோ இந்த செயல்பாடுகள் இது எல்லாத்தையும் கட்டளைக்கேற்ப செயல்படுத்தக்கூடியது தான் கணித ஏரண செயலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ கணித ஏரண செயலகம்னா கணித செயல்பாடுகளையும் ஏரண செயல்பாடுகளையும் செயல்படுத்தக்கூடியது. எதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துது? கட்டளைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துது. ஓகேவா? இந்த இடத்துல கட்டளை அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறது என்ன கட்டளை? இப்போ ப்ளஸ்ன்ற ஒரு கட்டளை கொடுக்குறோமா, இல்லை மைனஸ் கட்டளை கொடுக்குறோமா, இல்லை வந்து என்ன இது நம்ம அந்த கம்பேர் பண்ணுறதுக்கு அண்டு பயன்படுத்துகிறோமா, ஆர் பயன்படுத்துகிறோமா? ஓகேவா? இந்த கட்டளைக்கு ஏற்ப செயல்படுத்துறது தான் வந்து கணித ஏரண செயலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கட்டுப்பாட்டகம்.
ஓகேவா? ஸோ கட்டுப்பாட்டகம் அப்படின்னாவே என்னது? கட்டுப்படுத்துறது தான் கட்டுப்பாட்டகம். ஓகே பாருங்க. கட்டுப்பாட்டு சமிஞ்சைகளை பெற்று கணிப்பொறியின் எல்லா பாகங்களையும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டுப்பாட்டு சமிஞ்சைகள் அப்படின்னா வந்து சிக்னல். ஓகேவா? அந்த கண்ட்ரோல் சிக்னல் எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டு கணிப்பொறியோட எல்லா பாகங்களையும் கட்டுப்படுத்துறது தான் இந்த கட்டுப்பாட்டகம். இங்கிலீஷ்ல வந்து கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. கணிப்பொறியின் எல்லா பகுதிகளையும் கட்டுப்படுத்தக்கூடியது கட்டுப்பாட்டகம். ஓகேவா? நெக்ஸ்ட் பதிவேடுகள். பதிவேடுகள் இங்கிலீஷ்ல ரெஜிஸ்டர். ஸோ ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்றது இன்டர்னல் மெமரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்டர்னல் மெமரி அப்படின்னா வந்து உள்ளமைந்த நினைவகம். ஓகேவா? உள்ளமைந்த நினைவகம் தான் வந்து இந்த ரெஜிஸ்டர். செயல்பாடுகளுக்கு தேவையான தரவுகள் மற்றும் கட்டளைகளை சேமிக்கும். ஓகேவா? ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்னாவே வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான். அதாவது செயல்பாடு நடக்கிறதுக்கு தான். அந்த செயல்பாடுக்கு தேவையான தரவுகள் அனைத்தையும் வந்து சேமித்து வைக்கிறதுக்கு இந்த பதிவேடுகள் பயன்படுது. ஓகேவா? ஸோ செயல்பாடுகளுக்கு தேவையான தரவுகள் மற்றும் அதுக்கு தேவையான கட்டளைகள். நம்ம தரவு குடுத்தோம்னா, அதுக்கு கட்டளைகள் கண்டிப்பா குடுப்போம். இல்லையா? ஸோ அப்ப அந்த தரவு, கட்டளைகள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல சேமிச்சு வைக்குவோம். அந்த சேமித்து வைக்கிற இடம் தான் வந்து பதிவேடுகள். இங்கிலீஷ்ல ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட்டு நுண்செயலியின் பண்பியல்புகள். இது வந்து 5 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இம்பார்ட்டன்ட் இதுவும். ஓகேங்களா? நுண்செயலியின் பகுதிகள் வேற, பண்பியல்புகள் வேற. 2யும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. பகுதிகள் அப்படின்னா வந்து என்ன பார்த்தோம்? கணித ஏரண செயலகம், கட்டுப்பாட்டகம் அண்ட் பதிவேடுகள். இது வந்து பகுதிகள் அப்படின்னு சொல்லுவோம். நுண்செயலியோட பகுதிகள். இப்போ பார்க்க போகிறது நுண்செயலியின் பண்பியல்புகள். ஓகேவா? அது 2ம் வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. ஓகேவா? பாருங்க, ஒரு நுண்செயலியின் செயல்பாடு கீழ்காணும் அதன் பண்பியல்புகளை அடிப்படையாக கொண்டது. ஓகேவா? இதெல்லாம் வந்து நுண்செயலியோட பண்பியல்புகள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடிகார வேகம், கிளாக் ஸ்பீட். அடுத்தது வந்து கட்டளை தொகுப்பு, இன்ஸ்ட்ரக்ஷன் செட், வேர்ட் அளவு, வேர்ட் சைஸ். ஓகேவா? இதான் வந்து நுண்செயலியோட பண்பியல்புகள். ஃபஸ்ட்டு கடிகார வேகம். ஒவ்வொரு நுண்செயலியிலும் உள்ளே ஒரு கடிகாரம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஒரு நுண்செயலியும் ஒரு மைக்ரோ ப்ராசஸர் உள்ள வந்து என்ன இருக்குது? ஒரு கடிகாரம் இருக்குது. கணிப்பொறியின் ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றுதலின் வேகத்தை இந்த கடிகாரம் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றுறது. ஓகேவா? அதாவது நிறைவேற்றுதல் அப்படின்னா வந்து அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? அந்த கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த வேகத்தை கட்டுப்படுத்துறது தான் இந்த கடிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நுண்செயலி அப்படின்னாவே வந்து செயல்பாடு நடக்கும். அதாவது உள்ளீட வாங்கிட்டு அந்த இடத்துல என்ன செயல்பாடு பண்ணிட்டு நமக்கு அதுக்கான ஒரு வெளியீட குடுக்குறது தான் வந்து நுண்செயலி அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? அப்ப அந்த நுண்செயலில இருக்கக்கூடிய அந்த கட்டளைய நிறைவேத்துறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? ஓகேவா? அத கட்டுப்படுத்துறது தான் இந்த கடிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே கடிகாரத்தின் வேகம் எனப்படும். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்லயும் கேட்பாங்க. மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது கணிப்பொறியின் ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றுதலின் வேகத்தை இந்த கடிகாரம் கட்டுப்படுத்துகிறது. இதுவே கடிகாரத்தின் வேகம் எனப்படும். இதுவரை எழுதுனாவே உங்களுக்கு 2 மார்க்ஸ் குடுப்பாங்க. ஸோ 2 மார்க்ஸ்ல தனியா கேட்டாலும் நீங்க ரைட் பண்ற அளவுக்கு மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து கணிப்பொறியின் வேகத்தை மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ஜிகா ஹெர்ட்ஸ் அளவில் அளக்கப்படுகிறது. ஓகேவா? அந்த கணிப்பொறியோட வேகத்தை கட்டுப்படுத்துறது தான் கடிகார வேகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த கடிகார வேகத்தை அளக்க பயன்படுறது வந்து மெகா ஹெர்ட்ஸ், ஜிகா ஹெர்ட்ஸ் அளவுல அளக்குறாங்க. ஸோ இந்த ஹெர்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டூ யூ நோல குடுத்துருக்காங்க பாருங்க. கடிகாரத்தின் வேகம் கணக்கிடுதல் அத பத்தி குடுத்துருக்காங்க. HZ என்பது ஹெர்ட்ஸின் சுருக்கம் ஆகும். ஓகேவா? ஸோ ஹெர்ட்ஸ தான் நம்ம ஷார்ட்டா வந்து HZ அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ஹெர்ட்ஸ் பொதுவாக ஒலி அலை அதிர்வெண்களை அளவிட பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒலி அலை அதிர்வெண்களை அளவிடுறதுக்கு தான் இந்த ஹெர்ட்ஸ் வந்து பயன்படுது. ஒலி அலைகள் ஒரு நொடியில் எத்தனை சுற்றுகள் என்பதை அளவில் அளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒலி அலைகள், வானொலி அலைகள் போன்ற அலை அதிர்வெண்களை அளவிடுவதற்கு ஹெர்ட்ஸ் பயன்படுகிறது. அதான் ஒலி அலைகள், வானொலி அலைகள் இத அளக்கிறதுக்கு தான் இந்த ஹெர்ட்ஸ் பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சராசரி மனிதனின் காது 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் அலைகளை கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நார்மலா நம்மளோட ஹியூமனோட கேட்கும் திறன் வந்து என்ன எவ்வளோ கேட்க முடியும் அப்படின்னா 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் அலை வரையும் கேட்க முடியுங்களாம். ஓகேவா? அதில் 20 ஹெர்ட்ஸ் அருகில் உள்ள ஒலி அலைகளை குறைவான சுருதியில் அமைவதையே பேஸ் அலைகள் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ குறைவான அளவில் வந்து நம்ம கேட்குறதுனா 20 ஹெர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதை அளக்கிறதுக்கு அளக்கிறது வந்து பேஸ் அலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5000 ஹெர்ட்ஸுக்கு அதிகமான ஒலி அலைகள் உயர்ந்த சுருதியில் அமைவதை ட்ரெபிள் அலைகள் எனப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ குறைவான சுருதி அப்படின்னா வந்து பேஸ் அலைகள் மூலம் பேஸ் அலைகள் மூலமாக வந்து அளவிடப்படுகிறது. அதே வந்து அதிகமான அலைகள் அப்படின்னா வந்து ட்ரெபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெர்ட்ஸ் அலை அதிர்வெண்களை அளவிடுவதற்கு பயன்படுவது போல் கணினி செயலியின்
வேகத்தை அளவிடவும் பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அலை அதிர்வெண்களை எப்படி ஹெர்ட்ஸ் அளவிடுதோ, ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்து ஒலி அலையா இருக்கலாம், இல்ல வானொலி அலையா இருக்கலாம். அந்த அதிர்வெண்களை அளக்கிறதுக்கு தான் ஹெர்ட்ஸ் பயன்படுதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி கணினி செயலியோட வேகத்தை அளவிடுறதுக்கும் இந்த ஹெர்ட்ஸ் தான் பயன்படுது. உதாரணமாக, ஒவ்வொரு மைய செயலகத்தின் வேகம் ஒரு குறிப்பிட்ட கடிகார வேகத்தின் மதிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மைய செயலகத்தோட வேகம் அந்த ப்ராசஸ் அந்த செயல்படுற வேகம் வந்து எதை பொறுத்து அளவிடப்படுதுன்னா, அந்த கடிகாரத்தோட வேகத்தை பொறுத்து தான் அளவிடப்படுகிறது. இந்த எண் ஒவ்வொரு செயலியும் நொடிக்கு எத்தனை வழிமுறை சுழற்சிகளை இயக்கும் என்பதை குறிக்கிறது. நவீன செயலிகளில் ஒரு நொடிக்கு மில்லியன் அல்லது பில்லியன் செயல்களை செய்ய முடியும் என்பதை கடிகார வேகம் பொதுவாக மெகா ஹெர்ட்ஸ் அல்லது ஜிகா ஹெர்ட்ஸ் அளவில் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய செயலிகள் அதாவது மைக்ரோ ப்ராசஸரில் ஒரு நொடிக்கு மில்லியன் அல்லது பில்லியன் செயல்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத இந்த கடிகார வேகம் வந்து அளவிடுது. ஓகேவா? எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த மெகா ஹெர்ட்ஸ் ஜிகா ஹெர்ட்ஸ் அளவில் அளவிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கட்டளை தொகுப்பு. கணிப்பொறியில் தரவை செயற்படுத்த கொடுக்கும் ஒரு கட்டளை அமைப்பு தான் வந்து கட்டளை தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ கணிப்பொறியில் நம்ம தரவை செயற்படுத்துகிறோம், அதுக்கு நம்ம ஒரு கட்டளை கொடுப்போம். ஸோ அந்த தொகுதிக்கு பேர் தான் வந்து கட்டளை தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நுண்செயலியை நிர்வகிக்க வடிவமைக்கப்பட்ட இயந்திர மொழி வழிமுறைகளின் அடிப்படை தொகுதி கட்டளை தொகுதி எனப்படும். இந்த கட்டளை தொகுதி பின்வரும் செயல்களை செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கட்டளை தொகுதியோட செயல்பாடுகள்லாம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து கட்டளை தொகுப்பு. ஓகேங்களா? தரவு மாற்றம், எண்கணித செயல்முறைகள், தருக்க செயல்முறைகள், கட்டுப்பாடு நகர்வு, உள்ளீடு வெளியீடு இதெல்லாம் சேர்ந்தது கட்டளை தொகுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து வேர்டு அளவு. வேர்டின் அளவு என்பது ஒரு தடவை செயலி செயல்படுத்தப்படும் பிட்டுகளின் அளவு ஆகும். ஓகேவா? ஸோ வேர்டு அளவுன்றது ஒரு செயலி ஒரு மைக்ரோ ப்ராசஸர் செயல்படுத்தக்கூடிய பிட்டோட அளவு தான் வந்து வேர்டு அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேர்டு அளவு என்பது கணிப்பொறியின் முதன்மை நினைவகம் செயல்படுத்தும் கட்டளைகளின் அளவையும் நுண்செயலில் உள்ள ஊசிகளின் எண்ணிக்கையும் பொறுத்ததாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேர்டு அளவுன்றது நம்மளோட ரேம் அதாவது முதன்மை நினைவகத்தோட கட்டளை அளவையும் நுண்செயலில் உள்ள ஊசிகள் அது எத்தனை பின்னை யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை ஊசியை பயன்படுத்தியிருக்காங்க அந்த எண்ணிக்கையும் பொறுத்தது தான் ஒரு வேர்டு அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொத்த உள்ளீடு மற்றும் வெளியீடு ஊசிகளின் மொத்த எண்ணிக்கை நுண்செயலியின் கட்டமைப்பை தீர்மானிக்கிறது. ஓகேவா? இதோட இந்த கிளாஸ் ஓவர். இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.